11th அட்வான்ஸ் தமிழில் பார்ட் 4 ஓகேவா. ஸோ இயல் 4ல் செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம 12th அட்வான்ஸ் தமிழ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 11th அட்வான்ஸ் தமிழும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துக்கலாம். 12th அட்வான்ஸ் தமிழ், 11th சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்லி 2 ஃபோல்டரில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இன்றைக்கி பார்க்க பார்த்தீங்கன்னா தொடரியல் அப்படிங்கிறது தான். அப்போது தொடரியல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது தான் தொடர். அப்போ தொடர் அமைப்பு, அதன் பயன்பாடு ஆகியவற்றை ஆராய்வது தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, தொடரியல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொல்காப்பியம் காட்டும் தொடர் அமைப்புகள். ஸோ தொல்காப்பியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி என்ன தான் இருக்கும் அப்படின்னா இலக்கண கூறுகள் அப்படி தான் இருக்கும். நாம் பயன்படுத்தும் தொடர்களில் இயல்பாகவே இலக்கண கூறுகள் அமைந்துள்ளன. அவற்றை தொல்காப்பியம் சில நூற்பாக்களில் சுட்டி காட்டியுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இதில் தொடர், திணை, பால், எண்ணெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ மாறன் சிரித்தான் அப்படிங்கிறது மாறன், ஸோ இவன் ஒரு பையன் இல்லையா, அதனால் உயர் திணை குறிக்கிறது. அதுபோல் ஆண்பால் ஒருமையை குறிக்கக்கூடியது. மணிமொழி பாடினாள், ஸோ இதுவுமே உயர்திணை தான். பெண் பால், இதுவும் ஒருமையை குறிக்கக்கூடியது. மக்கள் மகிழ்ந்தனர் அப்படிங்கிறது நிறைய மக்களை பற்றி சொல்லுது, பட் மக்கள் இல்லையா, மக்கள்னால உயர்திணை, நிறைய பேரை சொல்கிறனால பலர்பால், அதே மாதிரி பன்மை. மான் துள்ளி ஓடியது, இது அக்ரிணை, பால் ஒன்றன் பால், எண் ஒருமை. மலர்கள் மலர்ந்தன அப்படிங்கிறது அக்ரிணை தான், பலவின் பால் பன்மை. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா தொடரில் சொற்கள் அமைந்து வரும் நிலைகள். ஸோ கண்ணன் அப்படிங்கிறது இயற்பெயர், அவன் அப்படிங்கிறது சுட்டு பெயர். இந்த எக்ஸாம்பிள்லேருந்து கொடுத்துருக்காங்க. கண்ணன் வந்தான், அவன் கடிதம் கொண்டு வந்தான் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம இலக்கணத்திலேயே நிறைய பார்த்துருப்போம் இல்லையா. அதே போல் திணை, பால், எண் தொடர் பொருத்தம் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தொடரில் உள்ள எழுவாய் அதன் பயனிலையோடு திணை, பால், எண் ஆகியவற்றில் ஒத்திருத்தல் வேண்டும். அதாவது அந்த இலக்கண முறைப்படி அமைந்திருத்தல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம்னு சொல்லியிருக்கிறாங்க. வினையில் தோன்றும் பாலரி கிளவியும் பெயரில் தோன்றும் பாலரி கிளவியும் மயங்கள் கூடா தம்மர பினவே அப்படிங்கிறது. ஸோ தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரத்தில் கிளவி அப்படிங்கிறதுல கொடுத்துருக்கிறது தான் இது. கிளவி அப்படிங்கிறதுக்கு நமக்கு சொல் அப்படிங்கிற பொருள் வரும். ஓகேவா. இது எதில் இருக்குது, தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடியது. ஸோ அதே மாதிரி பாருங்கள், சிறப்பை நோக்கினால் அது உயர்திணையிலும், இழிவை நோக்கினால் அக்ரிணையிலும் முடிவும். இதில் பாருங்கள், மூர்கனும் முதலையும் கொண்டது விடா. ஓகேவா. ஸோ விடா அப்படிங்கிறது உங்களுக்கு அக்ரிணை அப்படிங்கிறதுல வரும். இது இழிவு நோக்கி அக்ரிணை முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இடையனும் ஆடுகளும் மாடுகளும் கோழிகளும் சென்றன. அப்போது இதில் அக்ரிணை எழுவாய் மிகுதியாக வந்திருக்கிறனால அது அக்ரிணையில் முடிஞ்சிருக்குது. ஆடு, மாடு, கோழி. ஸோ இடையன் அப்படிங்கிறது என்னதான் உயர்திணையாக இருந்தாலும் ஆனால் அக்ரிணை அதிகமாக இடம்பெற்றிருக்கிறனால இது அக்ரிணை எழுவாய் மிகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், ஆசிரியர்கள், மாணாக்கர்கள், கல்வி அலுவலர், தலைமை ஆசிரியர், நூல்கள். இதில் நூல்கள் மட்டும்தான் உங்களுக்கு அக்ரிணை, மீதி எல்லாமே உயர்திணை. அப்போ உயர்திணை மிகுந்தி இருக்கிறனால இதில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற வேர்டு இடம்பெற்றிருக்குது. வழுநிலை. வழுநிலை அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு தொடரில் திணை, பால், எண், இடம், காலம் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்று மாறுபட்டு முன்னின்ற சொல்லுக்கு ஏற்றவாறு அமையாமல் இலக்கண குற்றம் தோன்ற வருவது தான் என்னன்னா வழுநிலை. ஓகேவா. ஸோ இலக்கண பிழை காணப்பட்டுச்சுன்னா அதை தான் வழுநிலை அப்படின்னு சொல்கிறோம். வினா, விடை, மரபு ஆகியன இடம்பெறும் தொடரில் வலு அப்படிங்கிறது தோன்றும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வழுநிலை, வலு குற்றம் அல்லது பிழை. வலுவோட பொருள் என்ன, குற்றம் அல்லது பிழை, ரொம்ப முக்கியம். இது வழுநிலை, வழாநிலை அப்படின்னு இருக்குது. அப்போ வழுநிலையில் பாருங்கள், அவன் வந்தது அப்படின்னா திணைவழு. ஸோ அவன் அப்படிங்கிறது உயர்திணை, வந்தது அப்படிங்கிற அக்ரிணையோட முடிஞ்சிருக்கனால இது திணைவழு. கண்மணி வந்தான், ஸோ வந்தாள் அப்படின்னு முடிஞ்சிருக்கணும். ஸோ வந்தான்னு முடிஞ்சனால பால்வழு. பறவைகள் பறந்தன அப்படின்னு வந்திருக்கணும். பறந்தது இருக்குது, ஸோ இது எண்வழு. நான் உண்டாய், நான் உண்டேன் அப்படின்னு வரணும். ஸோ இது இடவழு. நாளை வருகிறேன், நாளை வருகிறேன் அப்படிங்கிறது காலவழு. ஓகேவா. நாளை வருவேன் அப்படின்னு சொல்லணும். இந்த சேவல் எத்தனை முட்டை போடும் அப்படிங்கிறது வினாவழு. ஓகே. உன் பெயர் என்ன என கேட்டால் உடல் நலம் இல்லை. ஸோ நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு வேற ஒரு பதில் சொல்கிறது, அதுதான் விடைவழு. மயில் கூவும், மயில் என்ன பண்ணும், அகவும் இல்லையா. அப்போ இது மரபுவழு. இதுவே வழாநிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு பிழையும் இல்லாமல் அமைகிறது தான் வழாநிலை. அவன் வந்தான், கண்மணி வந்தாள், பறவைகள் பறந்தன, நான் உருண்டேன், நாளை வருவேன், இந்த கோழி எத்தனை முட்டை
போடும். உன் பெயர் என்ன, என் பெயர் மாசிலாமணி அப்படின்னு கரெக்டாக விடை சொன்னால் விடை வழாநிலை. மயில் அகவும் அப்படிங்கிறது மரபு வழாநிலை. ஓகேவா? அடுத்தது வழாநிலை. ஸோ வழாநிலையை பொறுத்த வரைக்கும் மணிமாலா பாடினாள் எனும் தொடரில் இலக்கண குற்றமில்லை. இது வந்து வழாநிலை தொடர். ஸோ மணிமாலா எனும் உயர்திணை பெண்பார் பெயர் ஆடினாள் எனும் உயர்திணை பெண்பார் விகுதியை கொண்டு முடிந்துள்ளது இல்லையா? அப்போ நம் முன்னோர் எச்சொல்லை எப்பொருளால் குறித்தனரோ அச்சொல்லை அப்பொருளிலேயே தொன்று தொட்டு வலு இல்லாமல் கூறுறதுக்கு பெயர் தான் என்னென்னா வழாநிலை. ஓகேவா? வழாநிலைன்னா பொருள் என்ன? இலக்கண குற்றமில்லாத நிலையை தான் வழாநிலை அப்படின்னு சொல்லுவோம். வழுவமைதி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொடர் வந்து குற்றம் பிழை உள்ளதாக தான் இருக்கும். ஆனால் அதோட சிறப்பு கருதி அது வந்து இலக்கண குற்றமற்றது அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்துச்சுன்னா அது வந்து வழுவமைதி அப்படின்னு பெயர் பெறும். பசுவை பார்த்து என் அம்மை வந்தாள் அப்படின்னு சொல்கிறது. பசு அக்ரிணையாக இருந்தாலும் அதில் ஒரு ரொம்ப அன்பு மிகுதியால் உயர்திணைக்குரிய பெயரை பெற்று வந்தாள் அப்படின்னு சொல்லி முடிகிறனால இலக்கண குற்றமுடையதாயினும் சான்றோரால் ஏற்றுக்கொள்ள பெற்ற பெயரால் இது வந்து வலு அமைதி ஆயிற்று அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், வழுவமைதி வகை என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அப்படிங்கிறது வழுவமைதி. ஸோ இது என்ன வகை அப்படின்னா திணை வழுவமைதி, உயர்திணையை அக்ரிணையாக்குதல். ஓகேவா? அடுத்தது நரியார் வந்தார் கிளியார் பேசினார், இதுவுமே திணை வழுவமைதி தான். அக்ரிணையை உயர்திணையாக்குதல். நரி கிளியெல்லாம் அக்ரிணை வகை சேர்ந்தது. பட் அதை வந்து என்னென்னு மாற்றிருக்காங்க அப்படின்னா வந்தார் பேசினார் அப்படின்னு சொல்லி உயர்திணையாக மாற்றிருக்காங்க. சிறுமியாக இருந்தபோது நான் மணல் வீடு கட்டுவது இந்த கடற்கரை தான் அப்படிங்கிறது கால வழுவமைதி. இறந்த காலத்துக்கு பதிலாக ஒரு மகிழ்வோடு சொல்கிறனால அதில் எதிர்காலத்தை மிகுத்தி சொல்லுவாங்க. அது ஒரு வழுவமைதி. வேல்விழி நினைத்தால் ஓட்ட போட்டியில் முதற் பரிசு தான். ஸோ இது வந்து இடவழுவமைதி. வேல்விழி எனும் பெண் நான் நினைத்தால் என தன்மையில் கூறாமல் படற்கையில் கூறுதல். இவ்வழி அவ்வூருக்கு போகும் அப்படிங்கிறது மரபு வழுவமைதி. இயங்காத பொருளை இயங்குவதாய் கூறுதல். வழி, நடந்து செல்லும் பாதை. ஓகேவா? அடுத்தது ஒரு சொல் அல்லது தொடர் அடுக்கி வரும் முறை. அடுக்கு என்பது மீண்டும் மீண்டும் வருவதை அடிப்படையாக கொண்டது. சொல் நிலையில் அடுக்குமுறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இக்தான் அப்படிங்கிறது இசை நிறை அப்படிங்கிறதுல வரும். என்ன அப்படிங்கிறது அசை நிலையில் வரும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அட்வான்ஸ் தமிழில் இருந்து தான் இந்த இலக்கணம் கூட கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கலாம். வருக அப்படிங்கிறது பொருளோடு புணர்தல். ஓகே? ஸோ இசைநிலை அசைநிலை பொருளோடு புணர்தல் என்று அவை மூன்று என்ப ஒரு சொல் அடுக்கே அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் வர்றது தான். தொடர் நிலையியல் அடுக்குமுறை அப்படிங்கிறது வினையெச்சம் வினைமுற்று வேற்றுமை உருபு இப்படி எல்லாமே அடுக்கி வர்றது தொடர் நிலையில். வினையெச்சங்கள் அடுக்கி வருதல் அப்படிங்கிறது நான் ஊருக்கு சென்று பெற்றோரை பார்த்து அவர்களுடன் உரையாடி அறுசுவை உணவு உண்டு எனது கல்லூரி விடுதிக்கு திரும்பி வந்தேன். ஸோ எல்லா வினையெச்சங்களும் கண்டினியூஸாக வந்திருக்குது. ஓகேவா? நிறைய வந்தனால இது வினையெச்சங்கள் அடுக்கி வருதல் அப்படிங்கிற பொருளில் வரும். வினை முற்றுகள் அடுக்கி வருதல் அப்படிங்கிறது வந்தாள், பார்த்தாள், மகிழ்ந்தாள், மலர்கொடி. ஸோ மலர்கொடி அப்படிங்கிற ஒரு எழுவாய் வந்து இத்தனை வினை முற்றுகளை கொண்டு இருக்குது. வேற்றுமை உருபுகள் அடுக்கி வருதல். ஸோ ஒரு தொடரில் பல உருபுகள் அடுக்கி வந்தாலும் பொருள் உணர்த்தும் வகையில் முடிக்கும் சொல்லால் அமையும். பூனைக்கு கிண்ணத்தில் பாலை ஊற்றி வைத்தான். ஸோ இது வந்து நிறைய உருபுகள் அப்படிங்கிறது அடுக்கி வருது இல்லையா? ஆனால் ஃபைனலாக ஒரே ஒரு சொல்லை வச்சு முடிச்சிட்டாங்க. அப்போ இதில் என்னென்ன வேற்றுமை உருபுகள் இருக்குன்னு பாருங்கள். 4ஆம் 7ஆம் 2ஆம் வேற்றுமை உருபுகள். ஸோ கு அப்படிங்கிறது 4ஆம் வேற்றுமை உருபு, இல் அப்படின்னா 7. ஸோ பாலை ஐ அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமை உருபு. அடுத்தது அடை சினை முதல் அடுக்கி வருதல். வண்ண சினைச்சொல். ஸோ செங்கால் நாரை அப்படிங்கிற தொடரில் செம்மை கூட்டல் கால் கூட்டல் நாரை. ஸோ இது கேட்கலாம். செங்கால் எப்படி பிரிக்கிறது? செங்கால் நாரை. செம்மை கூட்டல் கால் கூட்டல் நாரை. இதில் பண்பை குறிக்கும் செம்மை எனும் சொல் முதலிலும் சினையை உறுப்பை குறிக்கும் சொல் இரண்டாவதாகவும் முதலை எழுவாயை குறிக்கும் சொல் மூன்றாவதாகவும் வந்துள்ளது. கரிகால வளவன், செங்கண் செழியன், மைவிழி மாதவி என பெயர்கள் அமைந்துள்ளமையை காணலாம். பேச்சு வழக்கில் அழுமூஞ்சி பாப்பா, சுருட்டை தலை பையன் என வருவனவும் வண்ண சினை சொற்களே. இவ்வாறு அடை சினை முதல் ஆகியன மயங்காது முறையாக அடுக்கி வருவனை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடைசினை முதலென முறை மூன்று மயங்காமை நடை பெற்றியலும் வண்ண சினைச்சொல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது இதுதான். அடுத்தது ஒரு தொடரை அடிப்படையாக கொண்டு இடை செருகலும் விரித்தலும்.
ஓகே. ஸோ ஒரு தொடரில் பெயரச்ச வினையெச்சங்கள் தாம் முடிக்கும் சொல்லுக்கு முன் இடையில் வேறு சொற்களும் வரலாம். இவ்வாறு வரும் சொல்லை இடைநிலை அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க? தொல்காப்பியர் சொல்கிறாரு. ஆடிய மயில். ஸோ பெயரச்ச தொடரில் இடைநிலையாக வர்றது எதுனா ஆடிய மயில். ஆடிய அழகான மயில் அப்படின்னு சொல்லி இடைசெருகலாக சேர்த்துக்கலாம். கிடைத்த நூல் அப்படிங்கிறத கிடைத்த அரிய நூல் அப்படின்னு சொல்லி அரிய அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து இடைசெருகலாக சேர்க்க முடியும். இதுவே வினையச்ச தொடரில் பார்த்தோம் அப்படின்னா படித்து கூறினான் அப்படிங்கிறதுக்கு படித்து பொருள் கூறினான். ஓகே. உழுது வந்தான். உழுது ஏரோடு வந்தான். ஓகேவா? இதெல்லாம் நிகழ்கள். தத்தம் எச்சமொடு சிவனும் எச்சொல்லாயினும் இடைநிலை வரையார். ஸோ இதுவுமே தொல்காப்பியத்தில் வர்றது தான். சிவனும் அப்படின்னா பொருந்தும், வரையார் அப்படின்னா நீக்கார். ஸோ பொருள் எல்லாம் எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அறத்தை அரசன் விரும்பினான் எனவும் உண்டது பசித்த யானை எனவும் வரும் தொடர்களில் முறையே வேற்றுமை உருவும் முற்றுவினையும் அமைந்துள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வாறு பிற சொற்கள் நிற்றலை இடப்பிறவரல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க? இடைப்பிறவரல். ஓகே. ஸோ உருபு முற்று ஈரச்சம் கொள்ளும் பெயர் வினை இடைப்பிற வரலுமாம் ஏற்பன. இது எதில் சொல்கிறது? நன்னூல். ஓகே. ஸோ தொல்காப்பியம்னு போட்டுறக்கூடாது, நன்னூல். ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க. உருபு முற்று. ஸோ உருபு முற்று பெயர் வினை இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துச்சுன்னா அது நன்னூல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தொகைநிலையும் தொகாநிலையும். ஸோ தொகைநிலை அப்படின்னா 6 வகை இருக்குது. தொகாநிலை அப்படிங்கிறது 9 வகை இருக்குது. ஓகே. ஸோ தொகைநிலையில் என்னென்ன வகைகள் இருக்குது? வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை, அன்மொழி தொகைகள் எல்லாம் வரும். தொகை அப்படிங்கிறதோட பொருள் தொக்கி வருதல் அல்லது மறைந்து வருதல். இதே தொகாநிலை அப்படிங்கிறது 9 வகை வரும். எழுவாய், வினைமுற்று, பெயர் தொடர், வினையச்சம், விழித்தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். ஸோ இது எல்லாமே தொகாநிலை தொடர்கள். இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸ்லேயே நிறைய டைம் படிச்சிருப்போம். பெயரடையும் வினையடையும் அமைந்த தொடர்கள். ஸோ பெயரை சிறப்பித்து வருவது தான் என்னன்னா பெயரடை. வினையை சிறப்பித்து வருவதோட பெயர் என்ன? வினையடை அப்படிங்கிறது. ஒரு தொடரை 2 வகையாக விளக்குதல். புலி, கொல், யானை. இத்தொடர் 2 வகையில் பொருள் மாற்றமுடையதாக அமையும். புலியை கொன்ற யானை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். புலியால் கொல்லப்பட்ட யானை அப்படின்னு சொல்லியும் எடுத்துக்கலாம். ஓகே. இங்கு வினை முதல் மாறுவதற்கேற்ப வினை வடிவம் மாறுகிறது. ஸோ இதனையும் தொல்காப்பியத்தில் மயங்கியல் அப்படின்னு சொல்லி அதிகாரத்தில் சொல்கிறாங்க. தடுமாறு தொழிற்பெயர்க்கு 2 3 கடிநிலை இலவே பொருள் வாயினான அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்தது தொடரில் முன்பின் மாற்றம். உழுதான் வயலை, இல்லை வயலை உழுதான். ஸோ இறுதியில் ஐ உருபு வந்திருக்கு. கணினியை இயக்கினான். இதில் ஐ அப்படிங்கிறது இடையில் வந்திருக்குது. ஸோ பெயரடையும் வினையடையும் அமைந்த தொடர்கள். குதிரை ஓடியது. ஸோ இது பெயர் ப்ளஸ் வினை. வெள்ளை குதிரை அப்படிங்கிறது பெயர் அடையும் பெயரும் இல்லையா? ஸோ குதிரை அப்படிங்கிறதுக்கு அதை வந்து சிறப்பு வெள்ளை அப்படிங்கிறத சொல்கிறனால அது பெயருக்கு ஒரு அடை மாதிரி வந்தனால பெயரடை. வெள்ளை குதிரை ஓடியது, பெயரடை, பெயர் வினை. வெள்ளை குதிரை விரைவாக ஓடியது. ஸோ ஓடியதுக்கு ஒரு இதை சப்போர்ட்டாக இந்த விரைவாக அப்படிங்கிறது வந்திருக்கிறனால இது வந்து வினையடை. வைகறை செல்வி பாடம் படித்தாள் எனும் தொடரை காண்போம். ஸோ இதுலேருந்து சில எடுத்துக்காட்டுகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ஒலிபனியல். ஸோ ஒலிபனியல் அப்படிங்கிறது என்னென்னா குறிப்பிட்ட ஒரு மொழியில் உள்ள பேச்சு ஒலிகளை குறிப்பது ஒலியனியல். ஒரு மொழியில் பொருள் வேறுபாட்டை உணர்த்தக்கூடிய மிக சிறிய ஒலி கூறே ஒலியன். எடுத்துக்காட்டாக பட்டம், சட்டம். இதில் வந்து பகரமும் சகரமும் மட்டும் அந்த வேறுபட்டு வந்திருக்குது. மீதி ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த சொற்களை வந்து வேறுபடுத்தி காட்டுறது. அதுவே உருபனியல் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஒரு மொழியில் பொருள் உணர்த்தும் மிக சிறிய கூறு தான் உருபன். இதை வந்து என்ன பண்ண முடியாது? பகுக்க முடியாது. ஒலியனை அடையாளம் காண்பதற்கு 2 ஒலிகள் ஒன்றிலிருந்து மற்றொன்று வேறுபடும் தன்மை மட்டும் போதுமானது. ஸோ அந்த ஒலி வேறுபடுற தன்மை மட்டும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் உருபனியல். உருபன்களை அடையாளம் காண வேண்டுமானால் அதன் வடிவமும் அது உணர்த்தும் பொருளும் தேவைப்படும். செய்யப்படு பொருளை செய்தது போல கிளத்தலும் வழக்கியன் மரபே. ஓகேவா? ஸோ இதுவுமே தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தான். அடுத்தது தோன்றா செய்யப்படு பொருள். பாடம் எனும் செய்யப்படு பொருள் வெளிப்படையாக தோன்றவில்லை. ஓகேவா? ஸோ நான் படித்தேன் என்னும் தொடரில் பாடம் எதை படித்தேன் அப்படின்னு சொல்லப்படலை. அதுதான் வந்து தோன்றா செய்யப்படு பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
உருபனியலை அடையாளம் காணுதல் பாருங்கள். முருகனுக்கு தந்தான், பசித்தவருக்கு உணவளித்தான். ஸோ கூ அப்படிங்கிற வேற்றுமை உருபு கொடை பொருளை தான் குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூ வேற்றுமை உருபு குறிப்பது எதுனா கொடை பொருள் இதில். ஓகேவா, இந்த சென்டென்ஸில். அப்போது முருகன், பசித்தவர் ஆகிய சொற்கள்லேருந்து பிரித்தாலும் பெயர் சொற்கள் பொருளை தரும். ஆனால் கொக்கு, சுக்கு ஆகிய சொற்களில் உள்ள கூ அப்படிங்கிறத பிரித்தா கொக் சுக், ஸோ அது பொருள் தராது. ஓகேவா, அப்போ கூ இந்த முருகனுக்குள்ள கூ அப்படிங்கிறது ஒரு உருபன், கொக்கு அப்படிங்கிறதுல கூ உருபன் கிடையாது. ஸோ அந்த இப்போ கூ அப்படிங்கிற ஒரு வேற்றுமை உருபு இருக்குன்னா அதை பிரித்ததுக்கு அப்புறமும் அந்த சென்டென்ஸ் பொருள் தந்துச்சுன்னா அது உருபன். சப்போஸ் தரலன்னா அது உருபன் கிடையாது. அடுத்தது தோன்றா பயனிலை. ஸோ தோன்றா பயனிலை அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு தொடரில் பயனிலை வெளிப்படையாக வரவில்லை எனில் அதனை தோன்றா பயனிலை அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு பசி இருக்கிறது அப்படிங்கிறது, எங்கள் வீட்டிற்கு அருகில் ஒரு கோவில் இருக்கிறது எனும் தொடர்களில் இருக்கிறது எனும் பயனிலை வெளிப்படையாக தோன்றவில்லை. அப்போ இந்த வினைமுற்று தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா தோன்றா பயனிலை அப்படின்னு சொல்கிறாங்க. முக்காலத்துக்கும் பொருத்தமுடைய வினைமுற்று. முக்காலத்தும் இருக்கும் ஒரு பொருளை விளக்கும்போது அத்தொடரின் வினைமுற்று செய்யும் எனும் வாய்ப்பாட்டில் அமைதல் வேண்டும் என வினையியல் தொல்காப்பியர் குறிப்பிட்டுள்ளார். வினையியலில் தெரிநிலை வினைமுற்று. வினைமுற்று சொற்கள் தெரிநிலை, குறிப்பு வினைமுற்று அப்படின்னு இரண்டு வகைப்படும். ஸோ ஒரு செயலை தெளிவாக தெரிவிக்கும் வினை தெரிநிலை வினைமுற்று. இவ்வினைமுற்றின் விகுதியானது திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை உணர்த்தும். செய்பவன், கருவி, காலம், நிலம், செயல், செய்பொருள் ஆகிய ஆறனையும் வெளிப்படையாக உணர்த்தும் சொல்லியிருக்காங்க. அதுதான் தெரிநிலை வினைமுற்று. அதுவே குறிப்பு வினைமுற்றுன்னு எடுத்துட்டோன்னா செயல் செய்பவரை வெளிப்படையாக காட்டி செயலையும் காலத்தையும் குறிப்பாக தெரிவித்து நிற்கும் வினைச்சொல் தான் குறிப்பு வினைமுற்று. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம அந்த சின்ன கிளாஸஸ்லேயே படிச்சிருப்போம். அடுத்தது தொடர் அமைப்பில் ஆகுபெயர். நாம் பேசும்போது இயல்பாகவே நம்மை அறியாமல் இலக்கண கூறுகளை பயன்படுத்தி பேசுகிறோம். எடுத்துக்காட்டாக ஆகுபெயரை கூறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இன்று பள்ளிக்கு விடுமுறை, ஐயா 47 சென்று விட்டதா. ஸோ இதெல்லாம் என்ன இடவாகு பெயர், எண்ணாகு பெயர் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வரக்கூடியது. அந்த நீல சட்டை இன்னும் வரவில்லையா. காந்தி மண்டபம் யார். ஸோ அன்மொழி தொகைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். பாரதியாரை படித்து முடித்து விட்டாயா, கருத்தாவாகு பெயர் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி இதில் ஒரு ஆகுபெயர் அப்படிங்கிறது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது செய்தி தொடர், வினா தொடர், விளைவு தொடர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. செய்தி தொடர் அப்படிங்கிறது என் தந்தை தமிழாசிரியராக பணிபுரிந்தார், ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடியது. இதுவே வினா தொடர்னா ஆனந்த யாழை மீட்டுகிறாய் எனும் பாடலை பாடிய கவிஞர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. விளைவு தொடர் அப்படிங்கிறது என்னன்னு டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ மழை வருவதற்கு முன் வீட்டுக்கு செல்க அப்படின்னு ஒரு கட்டளை பொருளில் சொல்கிறதாகட்டும், நீடூழி வாழ்வாயாக அப்படின்னு வாழ்த்துதல் பொருளை சொல்வது, வாய்மையும் நேர்மையும் பின்பற்றாதவர்கள் ஒளி அப்படின்னு வைதல் திட்டுறது, வயிறார உணவிடுக அப்படின்னு வேண்டுதல். இந்த மாதிரி கட்டளை, வாழ்த்துதல், வைதல், வேண்டுதல் பொருள்ல ஒரு தொடர் சொல்லப்பட்டால் அதுதான் என்னன்னு சொல்றோம்னா விளைவு தொடர் அப்படின்னு அழைக்கப்படுது. உணர்ச்சி தொடர். ஸோ ஐ, அந்தோ, தலைவா, வருக வருக. ஸோ இதெல்லாம் வியப்பு, துன்பம், அவலம், மகிழ்ச்சி இந்த போல சூழ்நிலையில் பயன்படுத்துறது தான் உணர்ச்சி தொடர்கள். ஓகேவா. அடுத்தது தொடர் அமைப்புகள்னு எடுத்துட்டோன்னா தனிநிலை, தொடர்நிலை, கலவை தொடர்கள் அப்படிங்கிற வகைகளாக வரும். ஸோ தனிநிலை தொடர் அப்படின்னா கண்மணி நாளிதழ் படிக்கிறாள், ஓர் எழுவாயும் ஒரு பயனிலையும் வரக்கூடியது. ஓகேவா. ஸோ கண்மணி நாளிதழையும், வளவன் வார இதழையும், முருகன் மாத இதழையும் படிக்கின்றன. இதில் பல எழுவாய்களும் ஒரே ஒரு பயனிலையும் அமைஞ்சிருக்குது. இந்த மாதிரி வருது தனிநிலை தொடர். ஸோ இதுவே தொடர்நிலை தொடர்னா ஒரு எழுவாயும் பல பயனிலைகளும் வரும். இதில் நான் நன்றாக பொருளுணர்ந்து படித்தேன், அதனால் தேர்வில் முதலிடம் பெற்றேன். நான் அப்படிங்கிற ஒரே ஒரு எழுவாய் தான் வந்திருக்கு, அது படித்தேன், பெற்றேன் அப்படிங்கிற பயனிலைகள். ஸோ என்பது அப்படிங்கிற இணைப்பு சொல்லலாம் அதில் வந்திருக்குது. இவ்வாறு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்கள் அதனால், ஆகையால், ஏனெனில், ஏனென்றால் இந்த மாதிரி இணைப்பு சொற்களால் இணைக்கப்பட்டு வருவதும் ஓர் எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிவதும் தான் தொடர்நிலை தொடர்கள்னு சொல்லியிருக்காங்க. கலவை தொடர்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா தமிழில் பிழையின்றி எழுத வேண்டுமெனில் நல்ல தமிழ் நூல்களை படிக்க வேண்டும் எனும் தொடரில் நல்ல தமிழ் நூல்களை படிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முதன்மை தொடர். ஓகேவா. மற்றது எல்லாமே சார்பு தொடராக வர்றது. இப்படி ஒரு முதன்மை தொடரை சார்ந்து வரக்கூடிய சார்பு தொடர்களும் அந்த தொடரில் இடம் இருந்துச்சுன்னா அதுதான் கலவை தொடர் அப்படிங்கிறது பொருள்படும். அடுத்தது வினை மாற்றம்.
ஸோ செய்வினை செயப்பாட்டு வினை. பூங்குழலி யாழ் மீட்டினாள், அதுவே யாழ் பூங்குழலியால் மீட்டப்பட்டது. இது செய்வினை, இது செயப்பாட்டு வினை. ஸோ இது வந்து நமக்கு தெரியும் இல்லையா நல்லாவே. தன்வினை பிறவினைனா தமிழழகன் கல்வி கற்றான் அப்படின்னா தன்வினை, கற்பித்தான், பிறருக்கு கற்பிக்கிறான், அப்போ அது பிறவினை. உடன்பாட்டு வினைனா கலைச்செல்வி நேற்று வந்தாள் அப்படிங்கிறது உடன்பாட்டு வினை. வந்திழல், அவள் வரல அப்படின்னு சொல்கிறது எதிர்மறை வினை. ஓகேவா? ஸோ ஒரு சென்டென்ஸ் கொடுத்தது என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து மாற்றி பாருங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் மாற்றி பார்க்கும்போதே அது செயப்பாட்டு வினையாக மாற்றலாமா, இல்லை பிறவினையாக மாற்றலாமா, இல்லைனா எதிர்மறை வினையாக மாற்றலாமா அப்படிங்கிறது தெரியும். இப்போ பூங்குழலி யாழ் மீட்டினாள் அப்படிங்கிறத மீட்டப்பட்டது அப்படின்னு மட்டும்தான் மாற்ற முடியுமே தவிர ஸோ இந்த கற்பித்தான் அந்த மாதிரி வந்து பிறவினையாக மாற்ற முடியாது. ஓகேவா? ஸோ அதை வச்சு அது செய்வினை செயப்பாட்டு வினைன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி தமிழழகன் கல்வி கற்றான் கற்பித்தான் அப்படின்னு தான் நம்ம மாற்ற முடியும். கற்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி மாற்ற முடியாது. அதனால் அதை தன்வினை பிறவினை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இதை ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்தது வந்து எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மொழிநடை. கற்போர் உள்ளம் கவரும் வகையில் எழுதுவது தான் மொழிநடை. கட்டுரை நூல்களையும் படைக்கும் படைப்பாளர் தமக்கென குறிப்பிட்ட ஒரு மொழிநடையை பின்பற்றுகின்றனர். ஸோ முருகன் அல்லது அழகு, இது யார் எழுதினது? திருவிக அவர்களின் நூல். ஸோ அதில் சொல்லப்பட்ட ஒரு வினாவிடை நடை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கை புனைந்தியற்றா ஓரழகே அழியா அழகெனப்படும். கை புனைந்தியற்றும் அழகு அழியும் தன்மையது. கை புனைந்துயற்ற கவின் பெரு வனப்பு அப்படின்னு சொன்னது யாருன்னா நக்கீரனார் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் வர்றது கையால் செய்யப்படுவது செயற்கை, செய்யப்படாதது இயற்கை. இந்த வரிகள் வந்து யாருடையது அப்படின்னா திருவிக அவர்களுடையது. மணி பிரவாள நடை. ஸோ மணியும் பவளமும் கலந்தது போல் வட சொற்களையும் தமிழ் சொற்களையும் கலந்து எழுதும் நடை தான் இந்த மணி பிரவாள நடை அப்படிங்கிறது. இந்த நடை மணி பிரவாள நடை எந்த காலத்தில் செல்வாக்கு பெற்றிருந்தது அப்படின்னா இடைக்காலத்தில். ஓகேவா? ஸோ கொஷின்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டுகிட்டே படிச்சிங்க அப்படின்னா ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அது எப்படி கேட்டாலும் நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும். ஓகேவா? பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட ஸ்ரீ புராணம், சத்திய சிந்தாமணி முதலிய நூல்கள் இந்நடையில் அமைந்திருந்தன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திருக்குறளில் தொடரமைப்பு கூறுகள். ஓகேவா? தோன்றா எழுவாய், தோன்றா செய்யப்படு பொருள், தோன்றா பயனிலை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 3 குறள்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சியவருக்கு, இது தோன்றா எழுவாய். இதில் எது இன்பம் பயக்கும் அப்படிங்கிற வினாவுக்கு மாசறு காட்சியவருக்கு காட்சி இன்பம் பயக்கும். அப்போ இதில் காட்சி அப்படிங்கிறது தான் தோன்றா எழுவாய். தோன்றா செய்யப்படு பொருள் அப்படின்னா சென்ற இலத்தால் செலவிடா தீதொருகி நன்றியின் பால் உயிப்பது அறிவு. ஸோ எதை உயிப்பது அறிவு அப்படிங்கிறதுக்கு மனம் என்பது விடையாக வரும் இல்லையா? சென்ற இடத்தால் செலவிடா தீதொருகி நன்றியின் பால் உயிப்பது அறிவு, மனத்தை உயிப்பது அறிவு அப்படிங்கிறது இதில் மறைந்து வந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து தோன்றா செய்யப்படு பொருள். தோன்றா பயனிலை. கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. ஸோ இங்கே வந்து நாம் தான் அச்சொல்லை வருவித்து கொள்ளல் வேண்டும். எந்த சொல்லை? கொடுக்க வல்லதும் மழைதான், காக்க வல்லதும் மழை. இங்கு வல்லது என்பது தோன்றா பயனிலை. ஓகேவா? அவ்வளோதான். இந்த பார்ட் முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு புக் பேக் மட்டும் பார்த்துடலாம். சிலம்பரசன் அரசு பள்ளியில் படிக்கிறான், அவன் தம்பியும் அதே பள்ளியில் படிக்கிறான். இயற்பெயர் ப்ளஸ் சுட்டுப்பெயர். செழியன் காலை எழுந்து படித்து பள்ளிக்கு சென்றான். ஸோ இதில் வந்து வினையச்சங்கள் அடுக்கி வந்திருக்கு. வண்ண சிலை சொல்லை குறிக்காதது அழகிய மரம். பாடும் குயில். ஸோ இதில் வந்திருக்கிறது மெல்லிய அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.